ஹோ ஹோ ஹோ! என்ன கிறிஸ், ஆட்டுக்குட்டியை கிறிஸ்மஸ் ட்ரீல மாட்டிட்ட போல. ஆமா தாத்தா. சரி, உனக்கு ஒரு கேள்வி. நம்ம நம்பிக்கைய நம்ம எப்படி காட்டுறது? ஒரு சின்ன பையன் கிட்ட இவ்வளோ கஷ்டமா கேட்டீங்கன்னா எப்படி தாத்தா? நானே சொல்றேன், நம்பிக்கைய கீழ்ப்படிதல் மூலமா தான் வெளிப்படுத்தணும். நோவா தாத்தா கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சாரு? கடவுள் சொன்ன மாதிரி ஒரு கப்பலை செஞ்சு அதுல நிறைய அனிமல்ஸ கூட்டிட்டு போனாரு. கரெக்ட். கடவுள் சொன்னது அவருக்கு புரியலனாலும் கட்டாந்தரையில அவர் கப்பல் கட்டினாரு. ஆனா தாத்தா, கீழ்ப்படியது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நமக்கு புரியலனாலும் பிடிக்கலனாலும் கீழ்ப்படியணும். இயேசு துன்பங்கள் வழியாக தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இயேசு சாகும் அளவுக்கு கீழ்ப்படிச்சதுனால தான் நமக்கு மீட்பு. சரி தாத்தா, நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். வெரி குட். நாள் 3க்கான பொருள் பார்க்கலாமா? கப்பல். இதுல இயேசுவே துன்பத்திலும் கீழ்ப்படிய எனக்கு கற்றுத்தாரும்னு எழுதி நாளைக்கு இந்த ட்ரீல மாட்டலாமா? ஓகே தாத்தா. லவ்தாத்தா C13 என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம பொது வீடாகி இந்த உலகத்தை காப்பாத்த நம்ம எல்லாரும் அரசுடைய சட்ட திட்டங்களை கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா நிச்சயம் நல்ல மாற்றங்களை நம்மளால ஏற்படுத்த முடியும். இன்னைக்கான ஈகோ டாஸ்க், இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பைகளை யூஸ் பண்றதை தவிர்த்துட்டு இந்த மாதிரியான துணி பைகளை யூஸ் பண்ணுங்க. வெளியே போகும்போதெல்லாம் நான் எப்படி இந்த பையை சுமந்துக்கிட்டே போறேனோ அதே போல இந்த பையை நீங்க கூட வச்சுக்கோங்க. இப்ப மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுவதும்.